நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா வாங்க அவங்க சாப்பிடுவோம். நீங்க தமிழ் இல்லையா? ஹிந்தி கரெக்டாக இருந்தவங்க. ஓகே ஓகே. இதுக்குள்ள கஜுவும் போட்டுருக்கு. அதே பார்த்து உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. இலங்கை என்ற இலையெல்லாம் நீங்க பரிமாறி நம்பாருங்க. நான் இந்த ஏரியா நினைக்கிறீங்க. இந்த ஏத்தமான இடங்கள் எல்லாம் சரியான கஷ்டம் என்ன? நான் ஆரஞ்சு கலர் போட்ட மாதிரி மஞ்சள் கலர் சைக்கிள் சில்லு தான் அதுக்கு போட்டு இருக்குது. இங்கே ஆட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும் பாரு. நாங்க இருக்கிற மொத்தம் 80 ரூபா முடிஞ்சது எங்களுக்கு. இங்க டீ கப் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அம்மா வித்தியாசமா பார்க்குறேன். பூம்புகார் லாட்ஜ்னு சொல்லி இத்தனை கிலோ ஏற்றி கொண்டு திருப்பி இலங்கைக்கு வரணும் தெரியாது. வணக்கம் ரவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை தாச்சிக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இது ஒரு பட்ஜெட் ரூம் தான். இந்த இடத்துல பார்த்தா தெரியும், நம்மளை காட்டுறோம் பாருங்கோ. பட்ஜெட் ரூம் தான். இருந்தாலும் ப்ரைஸ் ஓகேன்னு தெரியல எங்களுக்கு. இந்த வந்த உடனே நாங்கள் கலைப்புக்கு இங்கே இந்த ரூம் எடுத்து நாங்கள் இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் நாகப்பட்டினத்தில் நிற்கிறோம். இரவுக்கு தான் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட சொல்லி நாங்கள் பஸ் ஒன்று புக் பண்ணாங்க. ஸ்லீப்பர் பஸ் தான். அந்த பஸ் 10:30க்கு நினைக்கிறேன். 10:30க்கு வலிக்கிடும். 10:30க்கு வலிக்கிட்டு நாங்கள் சென்னைக்கு போவோம். சென்னையிலேருந்து கணக்கு பிளான்கள் இருக்குது. இல்லை நாங்கள் போக சொல்கிறோம். எல்லாம் ஒரே வீடியோவில் சொல்லிடாது. ஐயோ கூட்டுப்படுது இல்லைங்கோ. இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் இங்கே வந்ததுக்கு நம்ம ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடல. என்ன ஒழுங்கான சாப்பாடு இங்கே நல்ல கடை இங்கே கூடாத கடைன்னு தெரியாது. அப்போ போய் சாப்பாடு சாப்பிடுவோம்னு சொல்லி தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். கணக்கு வீடியோக்கள் நீங்கள் பார்ப்பீங்க. யாராக நினச்சாலும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணேன், பெல் பட்டனையும் தட்டி கொடுங்க. முக்கியமாக இந்த நான் ஆரஞ்சு கலர் போட்ட மாதிரி இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கலர் சப்பாதெல்லாம் அடித்து தான் வந்திருக்கிறேன். என்ன கொஞ்சம் ஓவராக வலிக்கிடையில நித்திரேண்டா கடன் நித்திரை இப்போயும் நித்திரான் என்ன. ஓகே, நாங்கள் புறப்படுவோம். என்ன சரி, நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போய் சாப்பிட போவோம். என்ன எத்தனை கிலோவை ஏற்றி கொண்டு திருப்பி இலங்கைக்கு வரணும் தெரியாது. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுவோம். போய் ஊரில் போய் கிலோ குறைப்போம். அது கிலோ குறைக்கிறது பார்ப்போம், குறைக்கிறத கூட்டுறோம்னு எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வந்து இருக்கிற லொச்சின் பேர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பூம்புகார் லாட்ஜ்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இடத்த பேருங்கோ சரியா, நாகப்பட்டினம் நகராட்சி தலைமை குடிநீர் தேக்கம் அது பதிலாக நிற்கிறோம். இப்போ எங்கட ஒரு நேரம் தான் இந்த இடம் இருக்குது எங்களுக்கு. அதாவது எல்லாம் தமிழ் பேசினோம். என்ன படியா போய் எல்லாரோடையும் கதைக்கல, இந்த ஆறுதலாக போய் கதைப்போம். அம்மா வித்தியாசமாக பார்க்குறேன். என்னடாப்பா நீர் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கு, தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. இதுக்கால போ. இதுக்கால போகலாம். என்ன எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். மற்றது நாங்கள் இருக்கிறது முக்கியமாக பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். பாருங்கோ, பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், நாகப்பட்டினம் மாவட்டம், தூய்மையான நகரை உருவாக்கும் சொல்லி தமிழில் வடிவாளி இருக்குது. இதில் கணக்க போட்டுகள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு எல்லாம் போட்டிருக்கு. அம்மா கதைப்பீங்களே. நாங்கள் யாழ்ப்பாணம் தெரியுமா? யாழ்ப்பாணம் உண்டா இலங்கை? அது நோனோ ஸ்ரீலங்கா நோனோ தெரியாது. தமிழ் மட்டும்தான். நான் தமிழ்ல. ஓகே, தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நீங்க தமிழ் இல்லையா? நான் தமிழ் தான். அந்த அளவுக்கு எனக்கு ஊர் தெரியாது. நீங்க வேற இடமா? வேற இடம். நாங்க வந்து வேதாரண்யம் சைடு. வேதாரண்யம் உண்டா பக்கம் தானே யாழ்ப்பாணம். அதுல இருந்து ஆமா, எனக்கு அவ்வளவு தெரியாது. வேதாரண்யம் சொன்னா இதுல இருந்து நாங்க வேற நாடு. ஓகே ஓகே சரி ஓகே ஓகே தேங்க்ஸ். நன்றி. ஓகே நன்றி. வேற இடமா? அதான் இந்த இடத்த பற்றி தெரியலையா? இதுல ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. என்ன ஹோட்டல்? பாலாஜி பவன். நல்ல இந்த பக்கத்துல உமா பேக்கரி. இங்க நல்ல சாப்பாடா? சாப்பாடு நல்லா இருக்கும். உமா பேக்கரி நல்லா இருக்கும். உமா பேக்கரி நல்லா இருக்குமா? நீங்க அங்க இருக்க ஃபேமஸ். பிரியாணி சாப்பிடுவோம் வந்திருக்கோம். இங்க போய் சாப்பிட்டு போவோம். இங்க பிரியாணி இங்கேயும் ஓகே. அங்கேயும் ஓகே தான். இரவுக்கு அங்க சாப்பிடுவோம், இப்ப மதியம் இங்க சாப்பிடுவோம். ஓகே ஓகே தேங்க் யூ. நன்றி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இங்க போய் நாங்க சாப்பிடுவோம். இந்த இங்க டீ கப் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. நல்ல குட்டியாக இருக்கும் டீ கப். மற்றது அப்படியே முன்னுக்கு பாருங்க, முன்னுக்கு தான் பேருந்து நிலையம் இருக்குது. அதாவது நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணுறனாலும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க பூம்புகார் லாட்ஜ்னு சொல்லி எங்கே நீ பண்ணி கடை சின்ன கடை ஒன்று இருக்குது, சைவ கடை. அந்த கடையில் ஆமாம், அதில் குட்டி சைவ கடை தான். விடியப்புறம் ஒரு 3 இட்லி 3 இட்லியும் 2 வடை 2 இது 6 ரூபா. மொத்தம் 80 ரூபா முடிஞ்சது எங்களுக்கு. என்னென்ன வாங்கினு சொன்னால் மொத்தம் ஒரு 6 இட்லி 6 8 7 இட்லி 7 இட்லி. அதை விட 2 வடை, உளுந்து வடை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இங்கே அதை விட 2 இது சமோசா. நான் ஒரு பால் ஒன்று குடிச்சேன். எனக்கு தெரியாம பால் குடிச்சவனா. மொத்தமாக 80 ரூபா முடிஞ்சது. மிச்சம் 60 ரூபா எல்லாம். நாங்கள் நீ கொண்டு வந்தது 60 ரூபா, பாலின் விலை 20 ரூபா. ஓகே 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 சரி, நாங்கள் இங்கே போய் பிரியாணி சாப்பிடுவோம். சரியோ? பிரியாணி இருக்குதா? பிரியாணி இருக்கா அண்ணா? 3வது கடை. ஓகே
மூன்றாவது கடையா இது உயர்தர சைவ உணவகம்டா. சரி சரி, இது சைவ உணவகம் என்ன? அங்கால ஓகே சரி. சரி நாங்கள் இருக்கிற அப்பா நாங்கள் போட்டை பார்க்க உள்ளட்டுட்டோம். உயர்தர சைவ உணவகமாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மசூதி ஒன்று இருக்குது. இதில் பார்த்தா தெரியும், நல்லா அழகாக இருக்குது. வேறங்கோ எல்லா மக்களும் இங்கே இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களும், அதாவது முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள் அனைவரும் எல்லாரும் இணைந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் எங்கள்ட ரூம். இதுதான் இந்த ரூமில் நாங்கள் இங்கே கடை ஹோட்டல் இம்பாலான்ற ஒரு கடை ஒன்று இருக்குது. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த கடையில் கடை இன்னும் துரோக்கையில் போல. இங்கே போ, இந்த கடைக்கு போ. என்னென்னு சொன்னால் இதில் நாங்கள் இருக்கிற லொச்சின் அந்த லொச்சின் கடை தான் இது. ஆனால் ஓனர்கிட்ட கதைச்சி போட்டு எடுக்கட்டால் நாங்கள் அங்கால போய் நடந்து இடங்களை பார்த்துட்டு வேற எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். என்ன இடம் மறைக்கலாம் இந்த இடத்துல இருக்கோம்ண்டு. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் குட்டி குட்டி கடைகள் எல்லாம் வெஞ்சாலும் இருக்குது. அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல அழகான கடைகள் இருக்குது. ஷூ கடை இருக்குது, செருப்பு கடை இருக்குது. இந்த பக்கத்தில் செருப்பு கடை இருக்குது. இங்கே ஆட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கலரில் இருக்கும். பாருங்க, நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும். இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் வித்தியாசமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மஞ்சள் கலர்லாம் இருக்கும். எங்க ஒரு கடையும் காணையில் இந்த பக்கம் இருக்குமோ? அது பஸ் ஸ்டாண்ட் சொன்னால் போய் பார்ப்போம்பா. வேஷ்டி இருக்குது, வேஷ்டி நல்ல அழகழகான வேஷ்டி இருக்குது. என்ன இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான க்ரௌடாக இருக்குது. என்ன மற்றது கூடுதலாக ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்க மாட்டோம். இதில் பார்த்தாலும் கூடுதலாக ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்க மாட்டோம். ஆனால் ஒரு ஆள் ஹெல்மெட் போடணும்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். இப்போ என்னென்னு சொன்னால் அங்கே போய் எடுத்துருக்கலாம் தான். அங்கே என்ன எடுத்தோன்னா ஹிந்திக்காரர் 2 பேர் இருந்தவங்க கேட்ட உடனே ஓனம் எடுக்கக்கூடாது என்ன ஒரு முறைப்பாக சொன்னாங்க. இப்போ வந்து அதில் இருந்து அக்காவரால் எடுத்து காய்ச்சி போட்டு சரி ஓனர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கலாம்ன்ற மாதிரி சொன்னுவான். நாங்கள் என்னத்துக்கு அது அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவான். இந்த அந்த சுத்தங்கள் அதை பாக்கினம் போல், அதாவது கடை நீட்டாக இருந்தால் தானே எடுக்க விடுவினோம். அதை பாக்கினம் போல் நாங்கள் இப்போ கிராண்ட் செட்டிநாடு இந்த இடத்துக்கு போகிறோம். நான்வெஜ் தான். இங்கே நாங்கள் உள்ளுக்க போயிட்டு எடுப்போம். என்ன வீடியோ என்ன சாப்பிட்றது தான் எடுக்க போகிறோம். பேர் எடுக்க போகிறது இல்லை. ஏண்டா இங்கே நாங்கள் வீடியோ கேட்டுட்டு எடுக்கிறதே நல்ல தெரியும். பேருந்து கேட்காம எடுத்து போட்டு போய் அவங்கள்ட்ட பேச்சு வாங்குறது பெரிய பிரச்சனை. என்ன இங்கே சுவிக்கி இதில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட பெரிய பெரிய கடைகள் இருக்குது. இந்த இதில் பாருங்க, இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. அதே மாதிரி கூடுதலாக சைவ உணவகம் தான் இங்கே நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு சைவ உணவகம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. இந்த கடையில் சாப்பிட்றேன்னு தான் தெரியாமல் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் அசைவம் சாப்பிட கொண்டு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். சரியோ, அசைவம் சாப்பிட கொண்டு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். எங்கே கிடைக்குது இல்லையே அசைவ கடை ஒன்றுமே. கோன் அடித்து காது கிள்ளிக்குது மனுஷருக்கு. நாங்கள் இருந்த ரூமுக்கு முன்னால் பஸ் ஸ்டாண்டுன்றதால ஃபுல்லாக கோன் அடித்து மனுஷரால் இயலாது. நித்திரை ஒழுங்காக இல்லை. இதுலேயும் ஒரு கடை இருக்குது. இந்த கடையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைவ உணவகம் தான். அதே மாதிரி பார்ப்போம், ஏதாவது அசைவ உணவகம் இருந்தால் அங்கே போய் சாப்பிடுவோம். இல்லாட்டி அந்த பெரிய கடைக்கு தான் போட்டிருக்கோம். பெரிய கடையை பொறுத்த வரைக்கும் விலை கூடுதலாக இருக்கும். அதான் நாங்கள் கொஞ்சம் திறந்தானே நடந்து போய் பார்ப்போம் தேடி. நாங்கள் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் ரிச்சா அன்றைக்கி வேறங்கோ. இந்த மாதிரி ரிச்சா வண்டி எல்லாம் இங்கே இருக்குது. இதில் அந்த சின்ன பொருட்களை ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் ஏற்றலாம் ஐயா? பீரை ஏற்றுவோம், பிரிட்ஜி ஏற்றலாம், வாஷிங் மிஷினு, ஏசி எல்லாம் ஏற்றலாம். ஏற்றலாம். இப்போ டெய்லி தொழில் வருமோ? ஏதோ ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு. வித்தியாசமான ரிச்சாலாம் இருக்குது. வேற இதில் மேலே ஒன்றுமே இல்லை. அதில் மேலே அந்த அடைச்சி இருக்குது. அது அடைச்சிருக்குன்னா எதுவும் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக அடைச்சி வச்சுருக்காங்க. அது மதுரையில் தயார் பண்ணி வர்றது. இது இங்கேயே தயார் பண்ணுறது இந்த வண்டி. இப்போ நீங்கள் இதில் கயிறு போட்டு கட்டுவீங்களா? கயிறு போட்டு கட்டுவீங்க. கயிறு போட்டு கட்டுவீங்க. ஆமாம். அதே மாதிரி அதில் பைக்கோடையும் இருக்குது. இந்த பைக்கோடையும் ரிச்சாக இருக்குண்ணா. பைக் ரிச் அது மோட்டாரோடு இருக்குது. மோட்டார் வண்டி அது மோட்டார் ரிச். அந்த பக்கம் பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டார் ரிச்சாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இது சைக்கிள் சில்லு தான் அதுக்கு போட்டு இருக்குது. ஆமாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த தொழிலில்? அது வேலை வரதை பொறுத்து. நேரடியாக இங்கேயே வருவாங்களா இல்லாட்டி கடைக்காரர்? இல்லை, இங்கே வந்து கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. வந்து கூப்பிட்டு போவாங்க. கடையில் இருந்துன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் அடித்தா போய் கடையிலேருந்து ஏற்றிட்டு போவோம். ஆனால் கஷ்டம் என்ன? உள்ளக்கி போகணும். என்ன மீச்சுக்கு தான் போகணும். இந்த ஏத்தமான இடங்கள் எல்லாம் சரியான கஷ்டம் என்ன? இறங்கி தள்ளிட்டு போகணும். இறங்கி கொஞ்சம் மேடாக இருந்தால் தள்ளிட்டு போகணும்.
தொழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான கஷ்டமான தொழில் தான். அதாவது பாரத்தை ஏற்றி கொண்டு தள்ளி கொண்டு போகணும். ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி மோட்டார் வண்டின்னா ஆக்சிலேட்டர் கொடுத்து போய்கிட்டே இருக்கலாம். கதையை பார்க்க எந்த இடம் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் கதைக்கிற கதையை பார்க்க எந்த இடம் நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஏரியா இது? வெளிப்பாளையம். இல்லை, நான் எந்த ஏரியா நினைக்கிறீங்க? நீங்கள் கேரளா மாதிரி தெரியுது. நாங்கள் கேரளாவில் வேறு இடம். அப்படியா? நாங்கள் இலங்கை. யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் தெரியுமோ? தெரியும். ஆனால் போனதில்லை, தெரியும். ஒரு நாளைக்கு வாங்க. சரி, நாங்கள் இருக்கிறோம். சரி, வரோம். சந்தோஷம். சந்தோஷம். அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயும் ஒரு அண்ணன் ஒரு ஆள் நிற்கிறார். இதில் இந்த ரிச்சா பாருங்க, இதுலேயும் ஒரு ரிச்சா ஒன்று இருக்குது. போயிட்டு வரேன் ஐயா. ஓகே. இந்த அதுலேயும் ஒரு ரிச்சா ஒன்று இருக்குது. இதில் கம்பி போட்டிருக்காங்க பாருங்க, வந்து நல்ல தடிப்பான கம்பி போட்டிருக்காங்க இந்த இடத்துல. அதே மாதிரி அங்கால மாலை கட்டி கொண்டு இருக்கணும். இங்கே எந்த டைமே பூ மாலை கட்டி கொண்டே இருப்பினோங்க. அதில் பார்த்தா தெரியும், அந்த பக்கம் பார்த்தா தெரியும். நாங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது நாங்கள் போய் கடையோட தேடி சாப்பிட போகிறோம். அப்படியே நடந்து போவோம். ஐயா, இங்கே எங்கே பிரியாணி கடை இருக்குது? இங்கே எங்கே பிரியாணி கடை இருக்குது பக்கத்தில்? பிரியாணி கடை செட்டிநாடுன்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. இதில் போனீங்கன்னா ஒரு 4-5 ஹோட்டல் தாண்டோன்னா அது செட்டிநாடு ஹோட்டல். விலை என்ன மாதிரி? விலை ஓகேயா? நல்லா இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். என்ன சூப்பராக இருக்கும். பையன் அஞ்சலி கடையெல்லாம் 100 ரூபா 120 ரூபா வைப்பாங்க. அதெல்லாம் வேணாம். இது ஹோட்டலு நல்லா இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாம், சாப்பிட்டேன். வாங்க சாப்பிடுவோம். இல்லை, பரவாயில்ல இருக்குது. நீங்கள் போய் சாப்பிடுங்க. சரி, ஓகே. மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, நல்லா திருப்தியாக இருக்கும். சாப்பிடுவோம். சந்தோஷம். அதில் விலைக்கு பார்த்துனாங்க. இப்போ ஒரு 2 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு சாப்பிடுவோம் நாங்கள் நினைச்சது. அங்கே போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். சரியா, சந்தோஷம். சந்திச்சது. ஓகே. உண்மைக்குமே நல்ல உள்ளங்கள் கனவு இங்கே இருக்கணும். ஒரு சிலர் தான் ஒரு மாதிரி இருப்பேன். ஆனால் கணக்கு நல்ல ஆக்கள் இருக்கணும். நல்ல வடிவாக கதைச்சார். நல்ல இந்த கடைசியாக அந்த நெஞ்சில் கை வச்சு நெஞ்சு அது ஒரு பாசம் மாதிரி. என்ன பாசம் மாதிரி. நான் சாப்பிட கேட்டால் நான் ஒரு விரையில் எடுத்து சொல்லிட்டேன். இது சைவ கடை. அங்கால இருக்கு வேறுங்க. அந்த ஐயா சொன்ன செட்டிநாடு ஹோட்டல். அதில் சிக்கன் இருக்காம், மட்டன் இருக்குதாம், காடை இருக்காம். காடை இருக்குதாம், கணக்கு இருக்காம். போய் சாப்பிட்டு பார்ப்போம். என்ன சரி, நாங்கள் வந்துட்டோம். அதாவது நாங்கள் இப்போ பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். சிக்கன் பிரியாணி இருக்குது, சிக்கன் 65 பிரியாணி இருக்குது, செட்டிநாடு சிக்கன் பிரியாணி இருக்குது, கிரில் பிரியாணி இருக்குது, நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது, ப்ரௌன் பிரியாணி இருக்குது. நாட்டுக்கோழி நாங்கள் ஒரு மட்டனும் நாட்டுக்கோழியும் எடுப்போம். ஒரு மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி தான். வேறு இருக்கொண்டு பார்ப்போம் சாப்பிடக்கூடிய மாதிரி. சரியா, இப்போதைக்கு கதை ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மட்டன் என்னென்று பார்ப்போம். ஒரு மட்டன் பிரியாணி சொல்லியிருக்கோம், மற்ற நாட்டுக்கோழி பிரியாணி, கணக்கு பிரியாணி இருக்குது, பிளெயின் பிரியாணி, அதாவது குஸ்கான்னு சொல்லுவாங்க. பிளெயின் பிரியாணி மட்டும் வெறும் சோறு மட்டும் மற்ற இலையெல்லாம் நீங்கள் பரிமாறி நம்பாருங்க. மற்ற சிக்கன் கிரேவியில் காடை சிக்கன் இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, கார்லிக் சிக்கன் இருக்குது, ஏகப்பட்ட சாப்பாடு இருக்குது. இந்த இதில் பார்த்தா தெரியும். மற்றது நான் இருக்குது, பட்டர் நான் இருக்குது. இப்போ நீ இங்கே தான் நல்லா இருக்குமான்னு சொன்ன வரேன். அங்கே வந்தாங்க. கதையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க இலங்கைன்ற? கதையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சி சில பேர் கேட்கும்போது கேரளா ஒன்று சொல்லுவீங்க. இங்கே கூட வார இலங்கை தான். ட்ராகன் ஃபிஷ் இருக்காம். ஃபிஷ் ஃப்ரைலே கணக்கு இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, ஃபிஷ் ஃபிங்கர் இருக்குது, ஃபிஷ் 65 இருக்குது, சில்லி ஃபிஷ் இருக்குது, ஃபிஷ் மஞ்சூரியன், ட்ராகன் ஃபிஷ், ஹனி சில்லி ஃபிஷ், மற்றது கணக்கு விதமாக இருக்குது. இதை வாசிக்கிறது. சவர்மா இருக்குது, சவர்மா ரோல் இருக்குது, சவர்மா பிளேட் இருக்குது, கிரில் சிக்கன் இருக்குது, கிரில் சிக்கன் காஃப் ஃபுல் குவார்ட்டர் எல்லாம் இருக்குது. மற்ற காடையில் காடை 65. காடைன்னா அந்த காடைக்கோழி, குட்டிக்கோழி காடை 65 இருக்குது. காடை மசாலா இருக்குது, பெப்பர் காடை இருக்குது. மற்ற சிக்கன் விங்ஸ் இல்லை, அதான் சிக்கன் ரெக்கையில் விங்ஸ் 65 விங்ஸ். கணக்கு விதமாக கிடக்குதுங்கோ. எதை சாப்பிட்றது இளங்களுக்கு இந்த ரெண்டும் காணும். இந்த கணக்கு ஆர்டர் பண்ணி போட்டு சாப்பிடாம எங்க பக்கத்தில் இருக்கவும் ஆசைப்பட்டு வாங்க. இப்படி துடையுங்க, இந்த கையால் துடையுங்க. இந்த தண்ணி தெளிச்சு தான் சாப்பிடுவோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைத்தா வருது. ரைத்தா அடுத்தது என்ன நினைக்கிறேன்? கத்திரிக்காயில் வர நினைக்கிறேன். இல்லை
தக்காளி ஸ்வீட்டா இனிக்கிறது தக்காளி கிட்ட நினைச்சு என்ன தக்காளி தான் ஸ்வீட்டாக இருக்குமா தக்காளி இனிப்பாக இருக்குமா இப்போ இருக்கும் இப்போ இந்த ஆறுதல் சாப்பிடுவோம் என்ன எல்லாத்தையும் முறையடியாக நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் என்ன இருக்கலாம்டா இப்போ அவங்க பக்கத்தில் ஜிம் இருக்கு நாங்கள் இன்றைக்கு எங்கே ஜிம்மு போய் அது ஒரு காலம் ஜிம்முக்கு போய் உடம்பு எடுத்து அப்படி அதெல்லாம் ஒரு காலம் இது கத்தரிக்காய் பாருங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது வேறுங்க வெள்ளை சிவப்பு ஆரஞ்சு கலர்ஃபுல்லாக இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் முதல் பார்த்த கடையிலே எடுக்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல என்றால் நாங்கள் கையில் அள்ளி ஒரு வேற கிளம்பிச்சுது இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சொல்லி தெரியாது என்னத்துக்கு எடுக்க அப்படின்னு கேட்டு அலோடு பண்ணி தான் சரி அதை விடுங்க அந்த கதையை விடுங்க நாங்கள் அது தேவையில்லை கதை தெரியும் அது அவங்களோட விருப்பம் இங்கே என்ன கேட்டோன்னே பரவாயில்ல நீங்கள் எடுங்க பிரச்சனை இல்லைன்னு வர சொல்லிச்சுன்னா நல்ல மரியாதை எங்கே கூட நல்ல மரியாதையை கதைக்கணும் மரியாதையை எங்கெங்கே மரியாதை இல்லாமல் கதைக்கணும்னு அதை நான் பார்த்து சொல்கிறேன் தெரியும் கூடுதலாக மரியாதை தான் கதைக்கணும் அங்கே போன உடனே ஒரு ஹிந்திக்கார 2 சின்ன பொடியங்க 22 பேர் பேசுகிறோம் அவங்க தான் முறையாக நின்றாங்களேன்னு முறைப்பாக நின்றாங்க நோ எடுக்கக்கூடாது கேட்டதுக்கு தான் நாங்கள் வீடியோ 1 மணி கொண்டு போயிடல கேட்டதுக்கு தான் அந்த கதை இப்போ நீ இந்தியா பிரியாணி இப்போ தான் முதல் முறையாக சாப்பிடக்கூடாது என்ன நேற்று சிக்கன் அது ரைஸ் சாப்பிட்னா சிக்கன் 65 சாப்பிடுது 65 சிக்கன் 65 சாப்பிட்னா நல்லா இருந்தது நாங்கள் இதை வேண்டதால வீடியோ எடுக்கல நாங்கள் அதை காட்டையில் என்ன கூட கதை விளங்காது அதுதான் பிரச்சனை ஒரு மேக் தானே ஒரு மேக் நைனாதி என்ன ஒரு ரியாசன் கேட்கலாம் கேட்காம போகலாம் என்னென்னு சொல்ல தெரியல எங்களுக்கு மற்ற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நாங்கள் எடுத்த ப்ரைஸ் அந்த குவாலிட்டிக்கு எது நேரம் இங்கே ஏற்றியெல்லாம் போட்டிருக்கிறோம் அதையும் சொல்கிறேன் நாங்கள் எடுத்த நாங்கள் நாட்டுக்கோழி பிரியாணி 265 ரூபா இந்தியா காசு எங்கட ஒரு ப்ரைஸுக்கு கேட்காத விலை ஓகே சரியோ மற்றது மட்டன் பிரியாணி 320 ரூபா எங்கட ஒரு ப்ரைஸோட பார்க்க ஓகே அதே விலை தான் அதோட குறைவு மாதிரி தாங்க இருக்குது ஆனால் நாங்கள் நோம்பில் குட்டி கடையில் போய் சாப்பிட 100 ரூபா 130 ரூபா 200 ரூபாய்க்கெல்லாம் வரும் ஆனால் இந்த குவாலிட்டி இருக்கு மட்டும் சொல்ல தெரியல எங்களுக்கு எனக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் சொல்லணும் நாங்கள் சும்மா அடுத்து வச்சு சரி எதுக்கும் இதுக்குள்ள கஜுவும் போட்டிருக்கடா இங்கே ஸ்வீட் தான்டா இந்த உனக்கும் ஒரு கஞ்சி வந்துருக்கு இது தேனாக இருக்கணும் இல்லாட்டி சீனி பானையாக இருக்கணும் 2ல் உண்டு சீனி பானைன்னு தான் எனக்கு தோணும் இல்லை தேனுக்கு டேஸ்ட் அடிக்குதுடா என்னென்னு சொல்ல தெரியல சீனி பானை கன்ஃபார்ம் சீனி பானை தானே என்ன சீனி பானை தான் பாருங்கோ கத்தரிக்காய் தொக்கு மற்ற தக்காளி கத்தரிக்காய் தொக்கு சும்மா சொல்கிறேன் தான் இங்கால தக்காளி இனிப்பு மற்ற ரைத்தா அதே மாதிரி இங்கால பிரியாணி வந்துட்டு வேறங்க பிரியாணி என்ன மாதிரி இருக்குன்னு வேறங்கோ இது மட்டன் பிரியாணி நாட்டுக்கோழி இந்த எலும்பை பார்க்க தெரியுது கால் தெரியுது அதே மாதிரி இந்த பக்கம் மட்டன் பிரியாணி மட்டன் இது என்ன கத்தரிக்காய் தொக்குன்னு சொல்கிறதா இல்லாட்டி கத்தரிக்காய் தொக்கு தான் எப்படி பேர் சரியா சொன்னேன் இப்போ வேறங்கோ நாட்டுக்கோழி பிரியாணி வந்துட்டுது கொஞ்சம் கதறி இறக்கி போட்டுட்டேன் வடி அப்படி ஃபுல்லாக காட்டு எப்படி இருக்கண்டு முதல் நாட்டுக்கோழி எடுப்பு எந்த பெரிய கால்ப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எந்த பெரிய கால் ஒரு பக்கம் போகும் எல்லாம் நாங்கள் பங்கிட்டு தான் சாப்பிட போகிறோம் தெரியும் இது பிரியாணி இந்த பக்கம் இந்த பிரியாணி நாட்டுக்கோழியில் கொஞ்சம் இதுக்கு அந்த இதுகள் பூசி என்னடா அதுக்கு பேர் இல்லை அந்த பச்சையாக போட்டு பேர் சொல்லுவாங்க புதினா கலதுகள் போட்டு நல்லா அவிஞ்சிருக்கு வேற நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கு நல்லா இருக்கிறேன் இங்கே இந்த பிரியாணிக்கு போட்டு அவிச்சதால இந்த மாதிரி இப்படி அவிஞ்சிடும் பாருங்க இந்த பிச்சு காட்டுறேன் பாருங்க நாட்டுக்குள்ள கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கிறது இந்த பிக்கையை கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க அப்போ தான் தெரியும் இந்த துண்டை பாருங்க அப்படி இருக்கண்டு முதலாவது இந்த குஸ்கா அதை மட்டும் தனியாக சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பிரியாணியோட சேர்த்து சாப்பிடுவோம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் தொக்கோட சாப்பிட்டு பார்ப்போம் ஸ்வீட்டும் இதோட சேர்த்து சாப்பிட்றது பிரியாணி
என்ன வயிறு நோவுதா? நோயில் மற்றது ரைத்தாவோட சாப்பிட்டு பார்ப்போம். இந்த பிரியாணிக்கு ஃபேமஸ், அதாவது இந்தியாவில் சொல்கிறவ அதே மாதிரி பிரியாணிண்டா அதே டேஸ்ட்லேயே இருக்குது. நல்ல ரைஸ் போட்டிருக்காங்க. என்ன ரைஸ்னு சொல்ல தெரியாது இந்த சோறு, ஆனால் நல்ல சோறு போட்டிருக்காங்க. இந்த பேரங்கோ இது இனிப்போட ஸ்வீட்டாக சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இனிப்பு ரைஸ் சாப்பிட்ட மாதிரி கிடக்கு. எங்களுக்கு இது ஒத்து வரையில் தெரியும், எங்களுக்கு இதெல்லாம் சரி. அடுத்தது என்ன சாப்பிட புரிஞ்சுடுவாங்க? மட்டன். ஒரு பிரியாணி 2 பேர் கணக்கு தெரியும். என்ன மட்டன் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு. பெரிய தொண்டு வரப்போகுது. இங்கே பாருங்க, இந்த பக்கம் காட்டுங்க. இல்லை பங்கிட்டு எடுப்போம், நாங்கள் இப்போ கொட்டி எடுப்போம். என்ன வருது வேட்டா அப்போ 5 துண்டு கூட கேட்குறேன். என்ன இருக்குது அதுக்கு? இந்த வேறுங்க மட்டன் எப்படி இருக்குன்னு வேறுங்க. மட்டன் சட்டப்படி இருக்கு. அப்பா வாய் ஊறுதுங்க. இந்த எலும்பை பாருங்க, சும்மா இழுக்க வருது. 2 வாழில் கஷ்டப்பட்டுலாம் மிக்க தேவையில்லை. சும்மா இந்த இப்படி கை வச்சு போட்டு இப்படி எடுக்க வருது, நார்மலாக வருது. டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட். கண்டிப்பாக இந்த நாகப்பட்டினம் வந்தீங்கன்னு சொன்னால் செட்டிநாடு இந்த கடை நான் படியாக பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. படிவேன் அந்த கடையில் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரைஸும் ஓகே, நல்ல விலை, சாப்பாடும் நல்லா இருக்குது. சரி, நீ பாவம் மற்ற பொடியன் கமரா எடுக்கிற பொடியன் பாவம், அவனும் சாப்பிடட்டுமே. கொஞ்சோண்டா சாப்பிட ரெடி ஆகும். முதலாவது மட்டன் தானே? முதலாவது மட்டனில் இருந்து ஆரம்பிக்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது வேறு, நல்ல வர்ணமயமாக இருக்குது. இந்த பாருங்க பிரியாணியை பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்பா இதை பார்த்துட்டு போயிட்டு அம்மா என்ன சொல்கிறா தெரியாது. அம்மா விரதம் தானே, எப்படி நைஸாக இருக்கு. என்ன அவருக்கும் பிரியாணி நல்லா கிடக்கும். நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கும், நல்லா இருக்கா? உண்மைக்கு நல்லா இருக்கு. நாங்கள் போய்க்கு சொல்லல, நல்லா இருக்கு. மற்ற சில இடங்களில் பார்த்தாலே சாப்பிட விரும்புகிறாது. ஆனால் நாங்கள் அதில் வாங்கி சாப்பிடுவோம். என்ன சிக்கன் துண்டுப்பா. சரி, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் சந்திப்போம். என்ன நல்ல பெரிய சிக்கன் துண்டு வேறங்க. ஓ அதான் அந்த பிரியாணிக்குரிய தன்மையை தான்டா. அதுக்கு இருக்கிற இறைச்சி தண்டை வாழ கலந்து வரணும். பிரியாணியோட சேர்த்து தானே அவிக்கிறது. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்ட்ராபெரி கோழி சோடா சொல்லியிருந்தோம். நாங்கள் இந்த படி இருக்கா கோழி சோடா குடிச்சு பார்ப்போம். ஸ்ட்ராபெரி அங்கேயும் இப்போ கோழி சோடா வந்துடுது. இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் வந்துடும். போத்தில் அடிச்சு வரும், ரப்பர் போத்தில். இந்த சைட்டுக்கா ஓகே, இந்த பக்கம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்களும் குடிச்சு பாருங்க. அது குடிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது. சரியா, சும்மா எல்லாம் குடிக்கல. அது அப்படி இருக்கு. என்ன மாதிரி இருக்குது அங்கே? நல்லா இருக்கு. என்ன பாருங்க, நான் ஆரஞ்சு கலர், இவர் மஞ்சள் கலர். நல்ல வர்ண மேகத்தை தான் வந்துருக்கு. ஓ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மதிஞ்சு ஒரு மாதம் இருந்தாண்டா ஒரு 5 கிலோ வரைக்கும். என்ன சும்மா விடுவேன். நல்லா விரும்பி சாப்பிட்றேன். மற்றபடி விரும்பி சாப்பிட மாட்டேன், நல்லா விரும்பி சாப்பிட்றேன். இதான்
ரைஸ் போட்டு சாப்பிட்றான். குஸ்காவை நல்லா போட்டு சாப்பிட்றான். குஸ்கா இந்த என்னென்னு சொன்னால் இறைச்சி இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் குஸ்காடா. ம் குஸ்கா மட்டன் எடுக்கிறது சரி உங்களோட பொடியங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஓ கிஜாவா கிஜா பார்த்துட்டு இப்போ திரும்ப போகிறோம் போய் பார்த்து பண்ணி கொண்டு போகலாம் தானடாப்பா. 4 மணி தேரத்தில் போயிருந்தாங்க. அங்கே போய் சூடாக்கி கொடுப்போம். சரி இப்போ ஒரு மாதிரி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வேறு பார்த்தா தெரியும் இல்லையா, பார்த்தா தெரியும் நல்ல சாப்பாடு உண்மைக்கு. நீ இரவு சாப்பிட்டா வந்தது தான் சரி. இரவு சாப்பிட்டேன்னு சொன்னால் உடம்பு பேருந்து ஏறிவிடும். ஆகையால் இரவுக்கு சாப்பிடாமல் இருக்க நான் முயற்சி செய்கிறேன். நல்ல சாப்பாடு உண்மைக்கு மெருமையான சாப்பாடு. அதுக்காண்டி எங்களை யாழ்ப்பாணத்தில் பிரியாணி இல்லைன்னு இல்லை. அங்கே இப்போ கணக்கு பிரியாணி கடையில் வந்துட்டு நல்ல பிரியாணி ஒன்று இருக்குது. இங்கேயும் வித்தியாசம் நல்லா இருக்குது. சரி நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சுது. இனி திருப்பி நாங்கள் மறுபடியும் ரூமுக்கு போகிறோம். இல்லைங்கேயாவது அந்த துவாய் கடை கொண்டு வர துவாய் விற்கிற அந்த இடத்துல துவாய் கடை இருக்கா, துவாய் வாங்கி கொண்டு போகணும். ஏன்னா நாங்கள் அவசரமாக வந்ததால் நாங்கள் உடுப்பொண்டுமே கொண்டு இல்லை. நாங்கள் அவசரமாக தான் வலிக்கிட்டு வந்து நாங்கள் இப்போ நாங்கள் அதாவது போன இடத்துல சாப்பிட்டு போயிட்டு வந்த இடத்துல நாங்கள் ஒரு ஃபார்மசியில் ப்ரெஷ் வாங்கினாங்க. 2 ப்ரைஸ் அந்த சோப்பு 2 சேர்த்து 100 ரூபாயாம். அதோட சிக்னல் வாங்கினாங்க. இது 82 ரூபா, 180 ரூபா மொத்தம் எடுத்தவ. இவ்வளோ தானே வாங்கினாங்க. என்ன அவசரமாக வந்ததில் இதுதான் நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே, என்ன இதோட இந்த வீடியோ முடிப்போம். என்ன களைச்சி போட்டியோ நடந்து சாப்பிட்டு களைச்சி போட்டு எங்களுக்கு வேறு தொழுவுது. ஓகே சகோதரங்கள், நன்றி. அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.